இது ப்ரோ சின்ன வயசுல இந்த படம் பார்க்கணுன்னு ஒரு ட்ரீம். ஏன்னா அதில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நல்லா சொல்லியிருப்பாங்க படத்தில். இப்போ ரஜினி சாருக்கும் சரி மம்டி சாருக்கும் சரி பயங்கரமாக இந்த படம் வந்து அப்போ வந்து பயங்கர பிளாக் பஸ்டர் படம். சாங்ஸ்லாம் பயங்கரமாக மியூசிக் போட்டுப்பார் இளையராஜா சார். அதில் அந்த அந்த காட்டுக்கோயிலி சாங் இப்பயுமே ஒரு காலேஜில் ஃபேர்வெல் நடந்தால் அந்த பாட்டு கண்டிப்பாக இருக்கும். அந்த லிரிக்ஸ் பயங்கரமாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து இந்த பாட்டுக்காக தான் நான் பார்க்க வந்த படம். படம் இப்போ 4Kல சூப்பராக எடிட் பண்ணி விட்ருக்காங்க. படம் பார்க்கறது நல்லா இருக்குது. அதை தலைவர் பர்த்டேயில் நம்ம பார்க்குறதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும். தலைவருக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவர் இதுமாரி நிறையா படங்கள் கொடுக்கணும். அப்போ பார்த்ததில்ல ப்ரோ. நான் அப்போ குழந்த. சூப்பராக இருந்துச்சு படம். வந்து மியூசிக்லாம் சூப்பராக போட்டிருப்பார் இளையராஜா. தீம் மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் படம் அந்த காலத்து. அப்போ வந்ததில் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் படம். மணிரத்னம் டைரக்ஷன் பயங்கரமாக கொடுத்துருப்பாரு படம். இப்போ கமல் சாருக்கு வந்து நாயகனா ஒரு மாஸ்டர் பீஸ்னா, சூப்பர் ஸ்டாருக்கு வந்து தளபதி ஒரு மாஸ்டர் பீஸ். ஆல்ரெடி ஏதாவது ரஜினி சாரோட படம் ஏதாவது ரீரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எனக்கு வந்து பாஷா, மன்னன் இந்த படம்லாம் ரீலீஸ் பண்ணால் நல்லா இருக்குது. செம்ம கிளாஸாக இருக்குது. அவர் அப்பயே கிளாஸ் தான். நாம் அதே சமயத்தில் தானே குணாவும் விட்டுருந்தாங்க. தளபதி குணாவும் ஒரே சமயத்தில். போன வாரம் குணா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 10 நாளைக்கு முன்னாடி. 10 நாளைக்கு முன்னாடி. இப்போ தளபதி வந்துக்குது. அப்போ வந்து அதே கிளாஸ் தான் இப்பயும் இருக்குது. செம்ம மாசான டைலாக்ஸ்லாம் அப்பயே இருக்கும். இந்த படம்லாம் நம்ம தியேட்டர்ல பார்த்துருக்க மாட்டோம். ஆமாம். எங்கள் அப்பாலாம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் நான் பார்க்க முடியல. நம்ம இப்போ பார்த்தாச்சுல. இப்போ பார்த்தாச்சுல வேற லெவலில் இருக்குது. இல்லை இப்போ கொஞ்சம் அந்த 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 பிரிண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி நல்லா இருக்குது படம். அந்த அளவுக்கு இப்போ ரஜினி ஃபேன்ஸ் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ரீரிலீஸுக்கு இவ்வளோ தான் வருவாங்க. ஸோ அது மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சாங்ஸ்லாம் வந்து அந்த ஸ்லோ மோஷன் சாங் தான் இப்போ வரையுமே அது வேற மாதிரி ஒரு வைப் தரும். பட் இப்பயும் அதே வைப் தான் தருது. நல்லா தான் இருக்குது. இப்போ ரீரிலீஸ் படம்லாம் நிறையா வரதுனால உங்களுக்கு ஏதோ சந்தோஷமா இருக்கும். ஆமாம், ரீரிலீஸ் படம் வரதுனால சின்ன சின்ன படங்கள்லாம் அடிப்படுது. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. மற்றபடி ரீரிலீஸ் பார்க்கலாம். நம்ம சின்ன வயசில் பார்க்காத இப்போ பார்க்க போகிறோம். இன்னும் ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. பார்த்தா தான் தெரியும். சிவாஜி மறுபடியும் விட்டால் கூட நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சிவாஜி விட்டுருக்குறாங்களான்னு தெரில எனக்கு. சிவாஜி ரீரிலீஸ் பண்ணால் செம்மையாக இருக்கும். ஏன்னா அதுவும் ஒரு மாஸ் கமர்ஷியல் தான். பாஷாவும் நல்லா தான் இருக்கும். பாஷாலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. அதெல்லாம் ரீரிலீஸ் பண்ணால் நல்லா. ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார் தலைவரே. அது செம்மையா இருந்துச்சு. அந்த ட்ராக்கே ஒரு மாதிரி அந்த அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து கொஞ்சம் பல்ஜியாக வந்து இளமையாக இருந்தால் எப்படி இருப்பாரோ அது மாதிரி இருக்குது. அது வேற லெவல் சாங்காக இருந்துச்சு. வெயிட் பண்ணலாம். நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து அவரை குறை சொல்ல முடியாது. படத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். லோக மரியாதமா மறுபடியுமா? மற்றபடி அந்த சாங்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. லோகேஷ் கனகராஜ் வெயிட் பண்ணு. கூலிக்கு கண்டிப்பாக வந்துடும். ரஜினி சாருக்கு எப்படி கமலுக்கு ஒரு விக்ரமோ அது மாதிரி இதுக்கு ஒரு கூலி செம்மையாக இருக்கும். வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.